ரதிய காடுப்படியில் இன்றைக்கி டிப்ஸ் நம்பர் 148. அக்கா இன்றைக்கி என்ன டிப்ஸ் சொல்கிறேன்னா, நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸு செய்யும்போதுப்பா உருளைக்கிழங்கு சீவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மோரில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு, கொஞ்ச நேரம் கழித்து அலசி எடுத்து பொரிச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸு நல்லா ஒயிட்டாக இருக்கும். அந்த நிறம் மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அக்காவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் கமெண்டில். ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூப்பா. ரதிய காடுப்படியில் இன்றைக்கி டிப்ஸ் நம்பர் 148. அக்கா இன்றைக்கி என்ன டிப்ஸ் சொல்கிறேன்னா, நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸு செய்யும்போதுப்பா உருளைக்கிழங்கு சீவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு,